வணக்கம். வெல்கம் டு யோக தந்திராஸ். மதுரை வில்லாபுரம் பழனி கணக்கன்பட்டி சுவாமிகளின் ஞான சபை. அங்கு அவர் இருக்கிற காலம் வரை அடிக்கடி செல்வதுண்டு. இப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வருகிறோம். அங்கு தெற்கு திசையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உண்டு. அது கொஞ்சம் பள்ளமான இடம். அதில் மழை தண்ணி தேங்கி இருந்தது. நான் சொல்வது ஒரு 2011-12 ஆண்டுகளில். எனக்கு வருடம் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த மழை தண்ணி தேங்கியிருந்தது. அதில் ஒரு 30-35 வயது இளைஞர், ஒல்லியான, ஒரு 6-6 அடி உயரம், நல்ல உயரமான ஒரு இளைஞர், மெலிதான தேகம் உடையவர் அங்கே தண்ணியிலே படுத்திருந்தார். அங்கே நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு 2-3 முறை அவரை நான் பார்த்துருக்கேன். பின்பு சபையோட வாசல்லே வந்து படுத்திருந்தார். அப்போ அவரை நல்லா பார்க்குறக்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவரோட கண்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு பிறந்த குழந்தையை போல் பளிச்சுன்னு, அந்த ஒரு வெண்மை நிறத்தோட பளிச்சுன்னு இருந்தது. அது அந்த கண்கள் வந்து ஏதோ ஒன்று, அவர்கிட்ட பெரிய விஷயம் இருக்குது, ஆன்மீகத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய நபர் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சது. சிரித்த முகம், எப்போதும் சிரித்த முகம், ஒரு அழுக்கான துணி, இவ்வளோ தான். கால் மேல் கால் போட்டு படுத்திருப்பார். அவருக்கு பக்கத்தில் பக்தர்கள்லாம் சாப்பாடு, தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு முறை அவர்கிட்ட போயிட்டு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஸ்வீட் வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், கொடுத்தேன். அப்போ வாங்கும்போது என்ன பண்ணேன்னா, அவர் மூக்குப்பொடி விரும்பி போடுறாருன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே பக்கத்தில் மூக்குப்பொடி பாக்கெட்டாக நிறையா இருந்தது. அதனால் நானும் ஒரு மூக்குப்பொடி பாக்கெட்டும் வாங்கிட்டு போனேன். அப்போ ஸ்வீட்டை வாங்கிட்டு சிரிச்ச மணிக்கு வாங்கினார். அப்புறம் மூக்குப்பொடி பாக்கெட்டை வாங்கிட்டு அதை என் மேலே தூக்கி போட்டார். தூக்கி போட்டு மூச்சப்பிடி, மூக்கு கவனி, மூச்சை கவனின்ற மாதிரி அவர் வந்து அந்த மீனிங்கில் சொன்னார். எனக்கு அது மட்டும் நல்லா புரிந்தது. மூச்சை கவனிக்க சொல்கிறாருன்னு மட்டும் உணர்ந்தேன் நான். அப்படி ஒரு தடவை பார்த்தேன். அதுக்கு பிறகு அவர்கிட்ட எதுவும் பேசலை. ஒரு நாள் அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் கேட்டேன். அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. ஏன்னா அவர் ஐயாவோட வாசலில் வந்து தங்கியிருந்தார் சில காலம். அவர் திடீர்னு இல்லை. இப்போ சங்கடமாக இருந்தது. ஆனாலும் நான் தேத்திக்கிட்டேன். ஜென்னில் ஒரு வைர வரி உண்டு, இலை உதிர்தலும் அழகு. மறுபடியும் சொல்கிறேன், இலை உதிர்தலும் அழகு. அது மாதிரி நினச்சி கடந்துட்டேன் நான். ஓகேங்க, நன்றி.